Hello friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம மஞ்சள் தூள் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்ல விரலி மஞ்சள் செடி வளர்த்திருக்கோம். இப்போ அறுவடை செஞ்சுட்டு எப்படி மஞ்சள் தூள் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்துட்டு விரலி மஞ்சள் செடி. இந்த விரலி மஞ்சள் செடியை வந்துட்டு நம்ம வீட்ல 9 மாதங்களா இந்த செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பொங்கலுக்காக நாங்கள் மஞ்சள் செடி வாங்கியிருந்தோம். அதிலிருந்து ஒரு 4 கிழங்கு தான் இதில் வந்து நாங்கள் நட்டு வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக செடி வந்திருக்குன்னு, நமக்கு நிறையாவே செடி வந்திருக்கு. இப்போ இந்த மஞ்சள் செடி வந்துட்டு அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. எப்படின்னா இந்த தழையெல்லாம் வந்துட்டு பழுத்து வந்துடும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த மஞ்சள் செடியை அறுவடை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம எடுக்கும்போது மண்ணோடய நிறையா வந்திருக்கு. அது எடுக்கிறதுக்கு கத்தி வச்சு நம்ம சுற்றி அந்த மண்ணெல்லாம் வந்து தள்ளி விட்டுடலாம். இந்த மஞ்சள் செடியிலேருந்து மஞ்சள் வந்துட்டு நிறையவே வந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிற செடியும் இந்த மாதிரி நம்ம பொடிங்கி எடுத்துடலாம். இந்த செடிகள்லேருந்து எடுக்கும் போதே மண்ணுக்குள்ளரே மஞ்சள் வந்துட்டு நிறையாவே அது மண்ணுக்குள்ளரே இருக்குது. இப்போ நம்ம அதையும் தோண்டி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிழங்கு மண்ணுக்குள்ளரே இருக்குன்னு. மஞ்சள் வந்துட்டு எடுக்க மஞ்சள் வந்துட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மண்ணிலேருந்து உள்ளார வந்துட்டு அதோட வேரெல்லாம் வந்து உடஞ்சிருக்கு போல். அதனால் இந்த மண்ணுக்குள்ளரே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் தோண்டி எடுத்துடலாம். இப்போ எல்லா செடியும் நம்ம வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிழங்கு வந்திருக்குன்னு, மஞ்சள் கிழங்கு. இப்போ இந்த மஞ்சள் செடியிலேருந்து கிழங்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். மஞ்சள் செடியிலேருந்து எல்லா மஞ்சளும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த செடியிலேருந்து இந்த மஞ்சள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் முளைஞ்சி வந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு திரும்பி நம்ம அந்த பாட்டிலையும் வந்து எடுத்து நட்டுடலாம். அந்த முளைஞ்சதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுடலாம். நம்ம எந்த இடத்துல வந்துட்டு அறுவடை செஞ்சோமோ அதே இடத்துல வந்துட்டு நீங்கள் மண் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அது மண் அதில் நிறைய போட்டு அதுக்கு மேலே இந்த மஞ்சள் கிழங்கு நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 9 மாதத்தில் வந்துட்டு நிறையாவே கிழங்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மஞ்சள் கிழங்கு வந்துட்டு நட்டதும் ரெகுலராக வந்துட்டு இந்த மஞ்சள் செடிக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு வரணும். மஞ்சள் செடி வந்துட்டு அறுவடை பண்ணும்போது அதுலேருந்து குட்டி குட்டி செடிகள் மஞ்சள் செடிகள் இருந்தது. அதையும் நம்ம அது கூடயே நம்ம நட்டு வச்சுருக்கோம். மஞ்சள் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு 4 தடவை. மஞ்சள் வந்துட்டு ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மஞ்சள் கிழங்கு வந்துட்டு பாயில் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் மஞ்சள் கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் கிழங்கு வந்துட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே இது வெந்து வந்திருக்கு. இப்போ மஞ்சள் கிழங்கு வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் கிழங்கு வந்துட்டு ஆறி வரட்டும். இப்போ மஞ்சள் கிழங்கு நல்லாவே ஆறி வந்துடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சீவறதுக்கு சீவல் வச்சுருப்போம் இல்லை, அதால் வந்து இந்த மஞ்சளோட கிழங்கோட தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மஞ்சள் கிழங்கையும் உள்ள தோலெல்லாம் வந்துட்டு சீவி எடுத்துடலாம். எதுக்காக நம்ம அந்த தோலை எடுத்து காய வைக்கிறோம்னா நம்ம தோலோட வந்துட்டு பவுடர் பண்ணும்போது ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். இப்போ அந்த தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து மஞ்சள் கலரில் நம்மளுக்கு பவுடர் கிடைக்கும். அதனால தான் இப்போ இதே மாதிரி மஞ்சள் கிழங்குல உள்ள தோலெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த மஞ்சள் கிழங்கு தனியாகவும் அதோட ஸ்கின் தனியாகவும் நம்ம இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு வந்துட்டு இந்த சீவல் பலவையை வச்சு நம்ம கிழங்கை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட கத்தி இருந்தாலும் நீங்கள் கத்தியால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இதுமாதிரி சீவல் பலவையில் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா மஞ்சளும் இது மாதிரி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மஞ்சளும் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ இது மாதிரி ஒரு நைலான் போட்டுக்கலாம். நைலான் மேலே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த மஞ்சள் கிழங்கு வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 3 நாளுக்கு வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. மஞ்சள் வந்துட்டு நல்லா காஞ்சி வந்துடுச்சு. மஞ்சள் வந்துட்டு காஞ்ச உடனே கொஞ்சம் கம்மியாயிடும். மஞ்சளோட தோலையும் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடராக வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஞ்சள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்குது. இதை நம்ம ஜலிச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பவுடர் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த கிரைண்ட் பண்ண மஞ்சள் தூளை வந்துட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு இப்போ ஜலிச்சு முடிச்சோடனே கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அதை திரும்பி வந்துட்டு கிரைண்ட் பண்ணி திரும்பி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு நல்லா ஜலிச்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், மஞ்சள் தூள் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த விரலி மஞ்சளோட வாசனை வந்துட்டு நல்ல ஒரு நறுமணமாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த தோலையும் நம்ம காய வச்சு வச்சுருக்கோம். அதையும் இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த விரலி மஞ்சளோட தோலை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ண விரலி மஞ்சளோட தோலையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் வளர்த்த விரலி மஞ்சள் செடியிலிருந்து நமக்கு நறுமணமான மஞ்சள் தூள் கிடைச்சிருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.